பிரதீஷ், நீ இப்போ படிக்கிற படிப்பு வந்து லெக்சருக்கு படிக்க. நீ சப்போஸ் நீ வேலை கிடைச்சி ஒரு கல்வித்துறை அமைச்சர் ஆயிட்ட தமிழ்நாடு டோட்டல் மொத்தத்துலயும், அப்போ உனக்கு இந்த ஜாப்ல நீ கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது, இந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த கல்வியில பாடத்திட்டங்களை எப்படி அமைப்ப, எத்தனை எக்ஸாம் அமைப்ப, உன்னோட பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும் அது சொல்லு பாப்போம். சொல்ல வந்து கொஸ்டின்லாம் ஈஸியா எடுப்பேன். அதாவது ஒரு கொஸ்டின் எடுத்தாக்கி அந்த கொஸ்டின்ல வந்து பைலோலுக்கு வந்து நல்லா புரியணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட். அவங்க என்ன ஒரு வாட்டி படிச்சாக்கி அதை எப்பவுமே மறக்க கூடாது, அந்த அளவுக்கு கொஸ்டின் எடுக்கணும். கொஸ்டின் எடுத்துட்டு அவனை நல்லா படிக்க கோச்சிங் கொடுக்கணும், நல்லா படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 எக்ஸாம் தான் கொடுப்பேன். 6 மாசத்துக்கு ஒருக்கா, அடுத்த 6 மாசத்துக்கு ஒருக்கா. 12 மாசத்துல வருஷத்துக்கு 12 மாசம். அதுல 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு செமஸ்டர் கொடுத்துருவேன். அடுத்த 6 மாசத்துக்கு தான் காலேஜ்ல இருக்க மாதிரியே ஸ்கூல்லையும் கொண்டு வந்துருவேன். ஸ்கூல்ல இப்போ காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுன்ட்டு 3 எக்ஸாம் வைக்கவளா, அதை 2ஆ மாத்திடுவேன். ஏன்ட்டா 3ஆ வச்சா அவனுக்கு வந்து படிக்கைக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். நிறைய பேர் வந்து சிரமப்படுவாங்க, ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. அதே இது 2 நாக்கி அவனுக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கும். சப்ஜெக்டும் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குனாக்கி அந்த 5 சப்ஜெக்டும் கொஞ்சம் தரவா படிப்பான். இப்போ வந்து 3 இதா இருக்கும்போது அவனுக்கு 3 காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுங்கிச்சில 3 வாட்டி அவன் புக்கு மாத்திக்கிட்டே இருப்பான், சப்ஜெக்டும் மாறும். அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு சப்ஜெக்டே தரவா படிச்சுக்கிட மாட்டான். 2 எக்ஸாமா கொடுத்தாக்கி அவன் படிக்கிறதும் உருப்படியா படிப்பான், ஒரு தெளிவு இருக்கும். அவன் படிக்கிறதும் அவனுக்கு மறக்காது. அவன் வந்து மக்க பண்ணி படிக்காம கொஞ்சம் புரிஞ்சு படிப்பான். ஸ்டாஃப்க்கும் அந்த சப்ஜெக்டை நடத்துறதுக்கு வந்து சிலபஸ் நடத்துறதுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நல்லா. அதனால அவங்களும் படபடன்னு நடத்தாம கொஞ்சம் ஸ்லோவா பைலோலுக்கு புரியுத அளவுல நடத்தி முடிச்சிருவாங்க. அப்படிங்கச்சுல இவன் வந்து இவனோட கோலை வந்து அச்சீவ் பண்ணாக்கி இவனுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆனா இவன்லாம் உண்மையில கல்வித்துறை அமைச்சரா இருந்து நீ இருந்துட்டா கண்டிப்பா நானும் படிக்கும்போது இல்லாம போயிட்டேன். அவனை நான் இருந்து நான் படிக்கும்போது நீ கல்வித்துறை அமைச்சர் நான் எங்கேயோ போயிருப்பேன். நானா இப்ப ஒழுங்கா படிக்க தெரியாம படிச்சு பேரா படிச்சோம்டா. எனக்கு படிக்க தெரியாம எக்ஸாம்ல பயந்து ஒளிஞ்சுடுவேன். அப்படிதான் என் வாழ்க்கையில படிப்பெல்லாம் இழந்து கடைசியில ஒண்ணும் தெரியாம தான் விட்டுட்டு கடைசியில எங்கேயா போலீஸ் வேலைக்கு எங்கேயா போலான்னு பார்த்து. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்டூடெண்ட் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து படிக்க முடியாத சிச்சுவேஷன் இருப்பாங்க, படிப்பு வராத சிச்சுவேஷன் இருப்பாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது, எல்லாராலையும் படிக்க முடியும் கட்டாயம். ஆனா என்னன்னா அவங்க வந்து ஸ்டாஃப் வந்து டெரரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் கேட்கணும்னா கூட அவன் பயப்படுவான். அதே இது ஃப்ரெண்ட்லியா இருந்து உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் கூட நீ ஆண்ட சொல்லு, நான் வந்து உனக்கு உன்னோட கஷ்டத்தை தீர்த்து வைக்க, உன்னால படிக்க நல்லா முடியும்டா அப்படின்னு அவனை வந்து ஊக்குவிக்கணும், உற்சாகப்படுத்தணும். வந்து மாணவன்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா பேசி பழகி இருந்தா அவன் கண்டிப்பா படிப்பான். அதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க ரேஞ்சில் கிளாஸ் நடத்தாம அந்த ஸ்டூடெண்ட் அளவுக்கு இறங்கி சொல்லி கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மனப்பான்மைக்கு இறங்கி, அதாவது ஸ்டூடெண்டோட மனநிலையை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட மனநிலையை அந்த ஸ்டாஃப் நல்லா புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு அது இவன் என்ன ரேஞ்சில் இருக்கான், இவனுக்கு எப்படி கோச்சிங் கொடுத்தா இவன் மேலே வருவான், அந்த மாதிரி நல்ல ஒரு மனப்பான்மையோட சொல்லி கொடுத்தா மட்டும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவனுக்கு ஒரு சரி இந்த ஸ்டாஃப் நம்மளுக்காக படிக்கலனாலும் இந்த ஸ்டாஃப் நல்லா நம்மகிட்ட இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, இவங்ககிட்ட என்னன்னாலும் கேட்கலாம், இவங்க கோவவே பட மாட்டேங்காங்க, அந்த மாதிரி எதா இருந்தாலும் அவன் ஃப்ரீயா வந்து கேட்பான். அவனுக்கும் படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். படிக்க முடியாதவனாலும் கூட அவனுக்கு படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது மூலியமா கூட அவன் ஸ்டூடெண்ட்காக இல்லாம கூட ஸ்டாஃப்காகவே ஆட்டு படிச்சு அவனோட கோலை அச்சீவ் பண்ணுவான். அப்படியும் பசங்க இருக்காங்க. ஆனா வந்து உண்மையிலே என்னோட படிப்பை விட்டதுக்கு மூல காரணம் ஒண்ணுதான், பள்ளிக்கூடத்துல அடிக்கிற அடிக்கு பயந்தது என்னோட பள்ளிக்கூடத்தோட படிப்பை வந்து முழுக்கட்டிட்டு மற்ற வேலைக்கு போலாங்கிற தீர்மானம் எடுத்தேன். வயக்காட்டுல வேலை செய்யணும்னா நான் அந்த நேரத்துல எதுக்குன்னா ரொம்ப அடி பண்ணுவேன். ஸ்கூல்ல போயாச்சு அப்படின்னா அடி பெண்டை கலத்திடுவாங்க. அடிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சவன் தான் நான். ஒளிஞ்சு கிடந்தா அந்த வயக்காட்டுகள்ல இருந்து வேலை செஞ்சு கிடக்க. ஆனா அன்னைக்கு அடிக்கல, சரி படிச்சாலும் படிக்கட்டாலும் சரி அவனுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு ஆர்வமா இருந்து சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் படிச்சிருப்பேன். வேற ஏதாவது அது பாருங்க கிண்டல் அடிக்க பாருங்க படிக்கிறேன்னு. ஆனா என்ன அப்படின்னா
வாத்தியாரோட பேச்சு டிஃபரெண்ட் படுது, டிஃபரெண்ட் ரஸ்கல் இவன்லாம் படிக்க ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்குனே குண்டியில போட்டு அடிப்பாங்க. குண்டியில அடிச்சு ரத்தம் வந்து ட்ரௌசர் எல்லாம் கிழிஞ்சு அத்து போட்டு இருந்தால போனதான் இனிமேல் இந்த இப்படி அடி வாங்கி நம்ம படிக்கணுமாடா அப்படின்னு. அந்த படிப்பை 10ல முடிச்சதுக்கு காரணமே மூல காரணம் அடிக்கு பயந்துதான். அதுக்கப்புறம் தான் என்ன தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னா 8th வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆக கூடாது, அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இது நீலாம் கல்வித்துறை அமைச்சரா இருந்தா நான் படிக்கும்போது இருந்துக்க மாட்டா, உடனே இருந்திருந்தாங்கன்னா நான் எங்கேயோ போயிருப்போமே. ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த ஸ்டூடெண்ட வந்து இப்ப வந்து படிக்கணும்னு நினைச்சு அடிப்பாங்க. ஆனா வந்து அது வந்து அடிக்கிறே வந்து அவங்க மைண்ட் செட் வந்து இவன் படிக்கணும், அடிக்க பயந்து அப்படிங்கிறது. ஆனா அது வந்து நியாயப்படி பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட வந்து ஒரு ஸ்டாஃப் கொடுமைப்படுத்தினது மாதிரி இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அது இது ஒரு ஸ்டாஃப் அவங்க பிள்ளைங்கனாக்கி அப்படி அடிக்க மாட்டாங்க. அதே இது அப்படி அடிக்கலாம் கூடாது. அடுத்தவங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். உசுருங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். எல்லார்ட்டையும் கரெக்டா இந்த ஈவ இறக்கம் இருக்கணும். ஏன்னாக்கி நம்மளும் ஒருவேளை நம்மளோட சிச்சுவேஷன் அப்படி இருந்திருந்தா, நம்ம படிக்க முடியாத நிலைமையில இருந்திருந்தா, சின்ன பிள்ளைல நம்ம அப்படி ஒரு ஸ்டாஃப் இருந்திருந்தாங்கன்னாக்கி அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்மளுக்கு யாராட்டும் சொல்லி தந்தாக்கி நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது. அதே இது அவங்க இங்கிலீஷ்ல தான் படிக்கணும் காலேஜ்ல அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கி அவனால நிறைய பேர் படிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னாக்கி அதுக்கு உண்டான கோச்சிங் கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்டாஃப் வந்து புரிஞ்சுக்கணும், சரி பையலால படிக்க முடியல, பையலுக்கு இதுதான் பிரச்சனை. அப்போ என்ன செய்யணும், தம்பி உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கேன்டா, நீ வீட்டில் வச்சு இந்த இங்கிலீஷையே ஒரு வாட்டிக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நீ டெய்லியும் வாசிக்க ஒரு வாட்டிக்கு கூட 2 நேரம் வாசிச்சாதான் இதுல உள்ள தமிழ் அர்த்தம் உனக்கு புரியும். இல்லையா உனக்கு புரியலையா ஒரு டிக்ஷனரி வாங்கி வச்சு படிச்சுக்கா அப்படின்ட்டு தெளிவா ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த பையன் வந்து அவனோட கோலை அச்சீவ் பண்ணிடுவான். இன்னொன்னு வந்து அந்த பையனோட பயமும் அது போல நீங்கும். அவன் நீ ஒரு ஸ்டாஃப் வந்து நீ இப்படிதான் இருக்கணும், இந்த காலேஜ் இப்போ படிக்கனா இனி அடுத்து நெக்ஸ்ட் நீ கோர்ஸ் எதுவும் பண்ணினாலும் கூட நீ டவுட்டை வந்து அங்குள்ள ஸ்டாஃப்ட நல்லா கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு காலேஜுக்குள்ளேயோ ஸ்கூலுக்குள்ளேயோ அடியெடுத்து வைக்கும்போது அங்குள்ள ஸ்டாஃபை யாருமே அவன் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸ்டாஃப் திட்டினாலும் சரி, இல்லை பாசமாக பேசினாலும் சரி, அந்த ஸ்டாஃப் கிட்ட நம்ம இறங்கி போய் நம்ம அவங்க ஏசினாலும் அவங்க வேற வீட்டில் உள்ள ஏதாச்சும் டென்ஷனை காமிப்பாங்க, வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம், அந்த கோபத்தில் மைண்ட் செட்டில் கூட அவங்க காலேஜ் வந்திருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம அவங்கள சிரிச்சு பேசி அவங்க மனசை மாற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்கணும், எனக்கு இப்படி சுச்சுவேஷன் இருக்கு மேம், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு வந்து புரியலை, இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு அது மூலியமாக. ஆனால் எல்லாருமே கட்டாயம் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, யாருமே பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னாக்கி அவங்களும் ஒரு மனசாட்சி உள்ளவங்க தான். ஏன்னா அவங்களும் ஒரு குழந்தை பருவத்தில் வந்து அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வருவாங்க. யாருக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதுவுமே தெரியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தங்கிட்டயா இருந்து கற்றுக்கிட்டது தான் நம்ம வந்து எல்லாருமே. அதனால கட்டாயம் எல்லாருமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஒரு ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஒரு ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு படிக்க தான் இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் இது நாலேஜ் கொஞ்சம் வளரும். சரியா? தேங்க்யூ.